ஓகே. அடுத்தது அடுத்த பாட்டு என்னன்னா, அவங்க எகிப்தில் அடிமையானா யோசேப்பு காலத்துக்குள்ள முடிச்ச ஒருத்தன் ஒரு ராஜா வர்றான். அவன் மோசமானவனாக இருக்கான். அவனுக்கு யூத ஜனங்களை கண்டா பிடிக்கல. அவங்க பலுகி பெருகிட்டு போகிறாங்க. அவங்க செய்கிறதெல்லாம் கடவுள் ஆசீர்வதிச்சா. அதனால் ஒரு ஜல்லஸ் தான் முதல்ல வருது. அவங்கள அடிமையாக்குறான். அப்போ அவன் 2 மருத்துவச்சிகளை கூப்பிட்டு செப்பிரால் பூவால் அப்படிங்கிற 2 மருத்துவச்சிகளை கூப்பிட்டு ராஜா கட்டளையிடுறான். யூத ஜனங்களுக்கு ஆண்கள் மொத்தம் 6,00,000 பேர் இருக்காங்க. அப்போ பொம்பளைங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அத்தனை பேருக்கு 2 தலைமை மருத்துவச்சி. இந்த ஒனுக்கு பேபியை டெலிவரி பண்ணுறவ அவளுக்கிட்ட சொல்லுவார், நீ பிள்ளை பிறக்கும்போது ஆண் பிள்ளைய பிறந்ததுன்னா நீ நீங்கள் 2 பேரும் கொல்லலாம், நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னு. இந்த யூத பெண்கள் 2 பேரும் மருத்துவச்சிய போய் சொல்லுவாங்க, ராஜா நாங்கள் போகிறதுக்கு முன்னாலே பிள்ளை பிறந்துருது, அதனால் கொல்ல முடியலை அப்படின்னு சொல்லி யூத தலைப்பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றிடுவாங்க இந்த 2 பொம்பளைங்க. பைபிள்லையே பொய் சொன்ன 2 பொம்பளைகளை அவங்க குடும்பத்தையே ஆசீர்வதிக்கிறாரு கடவுள். இது சாத்தானுக்கு பெரிய வெட்கக்கேடு. ஏன்னா அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கவன் சாத்தான். அவன் கண்ணு முன்னாலேயே ஆபிரகாம் 2 தடவை போய் பேசுவான். ஈசாக்கு 1 தடவை தான் மனைவியை பொண்டாட்டின்னு சொல்லுவான். இந்த செப்பரால் பூவால் பொய் சொல்லுவாங்க. இதனால கடவுள் பொய் பேசுகிறவங்கள விரும்பலை, ஒரு காப்பாற்றுறதுக்காக. அதே போல் ராகாப் 2 தூதருங்களை வேவுக்காரவங்கள ஒழிச்சு வைப்பாங்க. கிறிஸ்தவ பிள்ளைய நன்மைக்காக காப்பாற்றுறதுக்காக நம்ம சொல்கிறது கடவுள் அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. சாத்தானுக்கு வெக்கமாக இருந்திருக்கும். மோசேய அதே போல் தான். மோசே பிறந்திருக்கச்ச யாத்ரா 1:22 2 வயசுக்குள்ள பிள்ளைகளாம் கொள்ளுன்னொன்னே இந்த மோசே கடவுள் காப்பாற்றி மீறிய அவங்க அம்மா தண்ணிக்குள்ளே விட்டு அது ராயல் ஃபேமிலியில் போய் கிடச்சி, ராயல் ஃபேமிலியில் அவன் மூக்கு கீழேயே ஐடாலட்ரி இருக்க இடத்துல ராயல் பிளட்டாக அவன் எல்லா வசதிகளோடும் யார் யூத வித்து அங்கே வளருது. அப்புறம் உங்களுக்கு அந்த கதை தெரியும். அதனால் கடவுள் தேவ வித்தா நீ மாறினேன்னா எத்தனை வகையில் கடவுள் காப்பாற்றுவார், வல்லமை உள்ளவருங்கிறது ஈஸியாக நம்மளுக்கு புரியணும். சாத்தானை வெட்கப்படுத்துறது போலையும் அவன் செய்யலாம் அழிக்கிறதுக்கு இன்னும் நம்ம நிறைய படிக்க போகிறோம். இந்த சாத்தான் வித்து எத்தனை வழியில் இஸ்ரேல் மக்களை இப்போ ஏவாள் வித்துக்குள்ள ஒரு பெரிய இது காயின் ஆபேல் இதெல்லாம் இது பண்ணது. இப்போ இஸ்ரேவேலை அழிக்கிறதுக்கு 2வது வித்து இஸ்ரீயின் வித்துங்கிறது இஸ்ரேல் மக்கள். அதுவும் பர்டிகுலராக அவன் யூத கோத்திரத்து மேலே கண்ணாக இருப்பான். அவனுக்கு ஏன் புரியலை? பைபிளில் இருக்குது. ஆதியாமத்திலேருந்து மல்கியா மட்டுக்கும் ஐசாயாலேருந்து டானியல்லேருந்து சங்கீதத்துலேருந்து இயேசு பிறப்புலேருந்து சிலுவை முட்டுக்கும் நிறைய பேர் ப்ராஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூடனுக்கு சத்தியம் புரியாது. ஏன்னா அந்த நாலேஜ் அவன் இழந்துட்டான். அவன்கிட்ட இருக்கிற கெட்ட நாலேஜினால் நிறைய கிறிஸ்தவங்க கூட பைபிள் படிப்பாங்க, ஆழத்தை உணரவே மாட்டாங்க. பைபிள் பேருக்கு சாப்டராக படிப்பாங்க, உண்மையிலே அதுக்குள்ள ஆழம் என்ன இருக்குது? வேத வார்த்தைகளை ஆராய்ந்து அறிங்கள், அது எல்லாமே இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த பைபிள் ஸ்டடி நம்ம ஆழமாக படித்து தேவனை பற்றி அறியும் அறிவு தான் இது. அவர் எதுக்காக செஞ்சார், ஏன் செஞ்சார், எல்லாம் சும்மா ஸ்டோரியாக படிக்காமல் அது ஒரு கோர்வையாக வருது. ஆதியாமத்துலேருந்து கோர்வையாக மத்தேயு மார்க்கு லூக்கு
ஆக்ட்ஸு, பர்ஸ்டாவி டைமு எல்லாம் வர்றதுக்கு காரணம், இதெல்லாம் முன்கூட்டியே தேவனோட திட்டமும் பிளானுமா இருந்துச்சு. அதனால நம்ம சாத்தானுக்கு ரொம்ப கிரெடிட் கொடுக்காம, ஐயோ என்னை சாத்தான் சோதிச்சிட்டான் அப்படிலாம் சொல்லாம, சாத்தானுக்கு அப்படி ஒன்றும் பெரிய பலமும் இல்லை, ஞானமும் இல்லைங்கிறத நீங்கள் உணரணும். இந்த அவன் பாபில் இது கட்டினதுக்கு ஒரு காரணம் கூட, ஒம்ரிங்கிற அவன் தான் நிம்ராத். அவனோட அவனை கடவுளா மக்களை ஒர்ஷிப் பண்ண வைப்பார். அடுத்து அவன் பொண்டாட்டி அஷ்டரோத், அவ அவ ஒரு தெய்வம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. இவங்களுக்கு பிறக்கிற பிள்ளை பாகா. இந்த 3 வழிபாடும் எல்லா இடத்துலையும் ஐடாலட்ரி இருக்க இடத்துல, அதுக்கேற்றது போல் சைனீஸில், புத்திசமில், ஹிந்துஸில் எல்லாத்துலேயுமே இந்த 3 இது ரொம்ப முக்கியமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டோரி தான் மாறுமே ஒழிய இது மாறாது. இந்த தாகோன் தான் அப்பா விக்கிரம், அஷ்டரோத் அம்மாவோட விக்கிரம், பாகால் மகனோட விக்கிரம். இது எங்கே பார்த்தாலும் பாபிலோன்லேருந்து, சிரியாவிலேருந்து, பெலிஸ்தியர்லேருந்து, அசரியர்லேருந்து எல்லா இடமும் இருக்கும். இதை பரப்புனதில் முக்கியமான இடம் பெற்றவ எசபெல்லாங்கிற ஒரு ஸ்ரீ. எசபெல்லா ஒரு ஆவி, ஒரு அசுத்த ஆவி. பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் நம்மளுக்கு போராட்டம் உண்டுன்னு ஹீப்ரூவில் சொல்லியிருக்குல்ல. அதே போல் இது ஒரு ஸ்பிரிட்டு, அதிகாரமுள்ள ஸ்பிரிட்டு தான் எசபெல்லா ஸ்பிரிட்டு. அது யார் எசபெல்லா ஸ்பிரிட்டு பிடிக்கும்னா, நல்ல கவனிங்க, எசபெல்லா ஸ்பிரிட்டு 3 பேரை பாயிண்ட் பண்ணும், டார்கெட் பண்ணும். 1 வீட்டு தலைவைங்களை, 2 சர்ச் பாஸ்டர்களை, 3 கண்ட்ரி லீடர்ஸ்களை. அந்த பேய் தொடுறது பூரா லீடர்ஷிப்பில் இருக்கவங்கள கடவுளை விட்டு ஒதுக்குவான், பிஸியாக்குவாங்க, வேத வார்த்தை மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஃபாஸ்டிங் எடுக்க மாட்டாங்க, ஸ்பிரிட் லெட் லைஃப் நடத்தணும் இருக்க மாட்டாங்க. இந்த ஸ்பிரிட்டை அட்டாக் பண்ணுற இடத்துலலாம் ஒரு இருள், ஒரு பெருமையின் ஆவி, லஸ்ட்டு, நிறைய காரியங்கள் அவங்களுக்குள்ளே ஃபில் ஆகும். அதனால தான் நம்ம கடவுள் வார்ன் பண்ணுறாரு, என் வார்த்தையில் நீ நிலைத்திருந்தால் நீ கேட்கிறது எல்லாவற்றையும் கொடுப்பேங்கிற காரணம், அவர் வசனம் ஹெட் ஆஃப் த ஃபேமிலிக்கு இருக்கணும். அவன் வசனத்தால் தன் மனைவியை கழுவப்பட்டு சொல்லி கொடுத்து 2 பேரும் ஒரு டீமாக இருந்து தான் பிள்ளைகளை வளர்க்கணும். பிள்ளைகளுக்கு படுக்கிறச்சும் எந்திரிக்கிறச்சும் இரவும் பகலும் தெய்வ வார்த்தையை அவங்க வாயிலிருந்து விலகாமல் இருக்க காத்துக்கொள்ளணும். இது குடும்ப தலைவனோட டியூட்டி. இப்போ எத்தனை பேருக்கு அதை செய்கிறாங்கன்னு தெரியாது. பாஸ்டர் தான் வாழ்க்கையை சுத்தமாக வச்சுருக்கணும். பரிசுத்தாவினால் வழி நடத்தப்பட்டு தேவன்கிட்டருந்து கிடைச்ச வசனங்களை தான் ப்ரீச் பண்ணணும். அப்பனா தான் அங்கே காங்கிரிகேஷனில் உட்கார்ந்துருக்க ஆத்துமாக்கு என்ன தேவைன்னு பரிசுத்தாவிக்கு தான் தெரியும், ஷெப்பர்டுக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பாஸ்டர்ஸ் ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் தான் வார்த்தைகளை சொன்னால் மக்களை காப்பாற்ற முடியும், மக்களுக்கு டீச் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அந்த சபை ஐயோ தான். அதனால் அடுத்து லீடர்ஸு, தே ஆர் ஸோ க்ரீடி. எல்லா அக்கிரமத்தையும் ஓட்டுக்காக விட்டு கொடுப்பாங்க,
கண்ட்ரியவே நாசமாக்கிட்டு இருப்பாங்க. எப்படி குடும்பம் போகுதோ, எப்படி சபை போகுதோ, எப்படி கண்ட்ரி போகுதோ, இது பூரா மெஜாரிட்டி சாத்தானின் வித்துக்களால் ஆளப்படுற காலம்தான். ஏன்னா இந்த பூமிக்கு அதிபதி இதோ வருகிறான், என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு இயேசு சொன்னது போல, அப்ப அவன் பூமிக்கு அதிபதி. உயிர்த்தெழுந்த பிறகு சர்வ வல்லமையும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இப்போ பூமிக்கு அதிபதி தேவன். ஒன்லி ஹூ டேக் அ பேப்டிசம், born again, accept Christ, walk with Christ தான். கடவுளுக்குள்ளே இருந்து ஞானஸ்தானம் எடுத்து பாவ மன்னிப்பு கேட்டு நம்ம மறுபடியும் பிறக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தின் அதிபதி யாருன்னா இயேசு கிறிஸ்து. என்னன்னா எல்லா நாமத்திற்கு மேலே எபேசியரில் சொன்னது போல் 1:20 எல்லா நாமத்துக்கு மேலே, எல்லா துரைத்தனங்களுக்கு மேலே, எல்லா அதிகாரத்துக்கு மேலே, வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமத்துக்கு மேலே உயர்த்தப்பட்ட நாமம் இயேசுவின் நாமம் சொல்கிற காரணம் பிகாஸ் திறவுகோல் இயேசு கையில் பிடிச்சிட்டார். இன்னொன்று கவனிங்க, அவர் நேம எப்படி மறைச்சாரோ அதே போல் 4000 வருஷமும் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் சிலுவை போகிற முட்டுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கு தெரிஞ்சதே ஒழிய 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறது எங்கேயும் எழுதப்படலை. இவன் கண்ணுக்கும் தெரியாது. அவர் சிலுவையில் அறையும்போது இவனுக்கு ஒரே கொண்டாட்டம். ஸ்ரீயின் வித்த தலை நம்ம காலை குதிங்கால கடிச்சிட்டோம் அப்படின்னு இவன் நினச்சான். ஆனால் கடவுள் பொறுமையாக இருந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தோன்னா மவனை தலையை நசுக்கிட்டார், மரணத்தை வென்றுட்டார். இப்போ மரணம்னா ஐயோ மேல் பாதாளத்துக்கு போகிறோமே, நரகத்துக்கு இப்போ கிட்டக்க இருக்கமேன்னு அப்படி கிடையாது. உயிர் தெழுந்த பிறகு பரதேசின்னு பரலோகத்துக்குள்ள மேல் வானத்தில் கொண்டு போயிட்டார். பரதேசினா கார்டன், ரெஸ்டிங் பிளேஸ். அதனால் எல்லா பிள்ளைகளும் கடவுளுக்குள்ளே இயேசுக்குள்ளே மரிக்கிற பிள்ளைகளை எல்லாரையும் கடவுள் பரதேசிக்கு கொண்டு போயிடுவார்.